கொடுத்து தூங்குறது திரும்பி அதே பண்ணுறது. ஒன்னு திவாகரனே இன்னொன்னு பாரு. நம்ம ஒவ்வொரு சீசன்லையுமே பார்த்துருப்போம், ஒரு பவுட் வந்து சீட்டு செலக்ட் பண்ணி அதில் டூத் ஆர் டேர் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேம் விளையாடுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இப்போது ரம்யா வந்து செலக்ட் பண்ணுறாங்க, ஒரு சீட் எடுக்கிறாங்க. அந்த சீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டிலே சாப்பிட்டு சும்மா தூங்கிட்டே இருக்கிறது யார், வெட்டியாக இருக்கிறது யார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீட்டு வந்திருக்கு. ஸோ அதுக்கு அவங்க யார் பேர் சொல்கிறாங்கன்னா திவாகர் அண்டு பார்வதி, இவங்க பேர் தான் சொல்கிறாங்க. அப்போவே தெரிஞ்சு போச்சு ரம்யா பெரிய பிரச்சனை மாட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க சொன்ன 2 பேரும் பார்த்தீங்கன்னா திவாகர் அண்ட் பார்வதி, இவங்க 2 பேரும் எப்படா கண்டென்ட் கிடைக்கும், எதை வச்சா நம்ம வந்து பிரமோவில் வரலாம், எப்போ வச்சு நம்ம ஸ்க்ரீனில் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற ஆளுங்க. ஸோ சும்மாவே ஆடுவாங்க. பட் அது ஆச்சரியமாக பார்த்தீங்கன்னா பார்வதி கொஞ்சம் சைலண்ட் ஆகிட்டாங்க. அவங்க எதுவும் பெருசாக ரியாக்ட் பண்ண மாதிரி தெரில. ஆனால் திவாகர் பொங்கி எழுந்துட்டார். ஏன்னா நான் வந்து சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கேன், நீ தான் அந்த வீட்டில் சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பேசவும் இவங்க ரம்யாவும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எனது நான் சாப்பிட்டு தூங்கிட்டு நீ இப்போ அந்த வீட்டில் நான் சொல்லுவா நீ என்னென்ன பண்ணிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி நானும் ஒன்று கேவலமாலாம் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பி வந்துட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு 2 பேர் மாற்றி கத்திக்கிட்டாங்க. ஒரு கட்டத்தில் ரம்யா சரி போ இவன்கிட்ட தேவலாம் பேசிக்கிட்டுன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. யோ போயா உன்கிட்டலாம் தேவை, நீலாம் ஒரு 4 லட்சம் உங்கள்கிட்ட பேச வந்தேன் பார்த்தியா, போ கிளம்பி போ அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா போய் உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. பிரச்சனை அங்கேயே முடிச்சிருக்கலாம், விட்டுருக்கலாம். பட் திவாகர் சும்மா விடுவாரா, போய் உட்கார டைமில் அது உனக்குலாம் வந்து பேச மச்சா, அவன்லாம் இல்லை ஒரு ஆள், உனக்குலாம் ஒரு தராதரம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டார். இந்த வீட்டில் வார்த்தை விடுறங்கிறது சகட்டு மேனிக்கு அன்றாடம் நடந்துக்கிட்டே இருக்குது. இது யார் தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஸோ இப்படி வார்த்தை விட்ட உடனே பிரச்சனை போதாகாரமாக பெருசாக வெடிச்சிருச்சு. திவாகர் இந்த வார்த்தையை விட்டதுமே இவ்வளோ நேரம் சும்மா உட்காந்து வேடிக்கை பார்த்துருந்த வினோத் கிளம்பி வந்துட்டாரு. என்னது தராதரமா, யாரை பார்த்து என்ன நீ தராதரங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கிற, உனக்கு என்ன தகுதி இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எடுத்த உடனே வாய்ஸ் ரைஸ் தான் கத்திக்கிட்டு அவரும் வராரு. திவாகரும் போச்சுரா மாட்டினமடான்னு சொல்லிட்டு அவரும் முடிஞ்ச அளவுக்கு சமாளிக்கிறாரு, மட்டும் ஏதோ சொல்கிறாரு. ஆனால் விடவே இல்லையே. ஆனால் இது வார்த்தையும் பெரிய வார்த்தை, தராதரங்கிறாதங்கிறது பேசவே கூடாது. அதுவும் இல்லாமல் அவங்க வந்து ஒரு நாட்டுப்புற கலைஞர், அவங்க வந்து ஸ்டேஜ் டான்ஸர் அப்படிங்கிறனால உனக்கு தராதரம் தகுதியெல்லாம் கிடையாது மாதிரி பேசணுன்னே ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கு. எவ்வளோ தான் வார்த்தை விடுவாங்கன்னு தெரில. தேவையில்லாத வார்த்தையை விட்டு நல்லா வசம் மாற்றிக்கிட்டோம்னாலும் தெரிஞ்ச திவாகர் உடனே அவருக்கு எவ்வளோ சமாளித்து பார்த்தாரு. கடைசியாக சபரி குரூப்பிசம் பண்ணாத, நீ தேவையில்லாமல் குரூப்பிசம் பண்ணிட்டு இருக்கா, எதுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணி இப்படி வந்துட்டு இப்படி கத்திட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சபரி என்ன சொல்லிட்டாருன்னா படத்தோட டைலாக் தான், யோ என் தங்கச்சி இப்படி வார்த்தை சொல்லிட்டு அப்படின்னா நான் வந்து சப்போர்ட்டுக்கு நிற்பேன், இதுக்கு பேர் குரூப்பிசம்னா நான் குரூப்பிசம் பண்ண தான் செய்வேன், இது குரூப்பிசம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சினிமா டைலாக்லாம் விட்டுட்டு இருந்தார். தப்பு என்னதான் இருந்தாலும், யார் மேலே தப்பாக இருந்தாலும் அவர் சொன்ன வார்த்தை ரொம்ப ரொம்ப தப்பு. இதை கண்டிப்பாக கண்டிச்சே தான் ஆகணும். இதை திவாகர் ஒத்துக்கிட்டு சாரி கேட்டே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சா இந்த இடத்துல கமெண்ட்ல சொல்லுங்கள்.